உங்களுக்குள்ளே கடத்தப்படுற ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்குள்ள போகுதா, அது அன்பாக போகுதா, பண்பாக போகுதா, இல்லை வேறு விஷயமாக போகுதா, இது எல்லாமே கடத்தப்படுற ஒரு விஷயத்தை தான் உயிர் சத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த உயிர் சத்து அப்படின்னு தான் இறைவனை காணும், அதாவது மன அமைதி, இறைவனை இந்த தீயாய் இருந்து கொண்டிருக்கும் எண்ணத்தை ஆவணம் செய்யும் எல்லாமே. அப்போது அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா முழு உடம்பையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்னா ஓங்காரம், அது ஓம். என்ற சொல்லுக்கு இணையான சவுண்ட் அண்ட் லைட்ஸுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் அப்படி காற்றா பறந்துடும். மனசில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் காற்றா பறந்துடும். ஐயோ நான் இதெல்லாம் தப்பு செஞ்சுருப்போமான்னு ஒரு குற்ற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, தாழ்வு மனப்பான் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இங்கே தான் உட்காந்துட்ருக்கும். பயங்கிற ஒரு விஷயம் எங்கே உட்காந்துட்ருக்கும், மனசில் உட்காந்துட்ருக்கும். தேவையில்லாத எண்ணம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே உட்காந்துட்ருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணாமனா இருக்கிறது அப்படியே ஒருங்கிணைஞ்சு அப்படியே கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து அப்படி நிறுத்தும். எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோலாம் எப்பயாவது மனசு கஷ்டமாக இருக்கா, ஏதோ தோய்வு நிலையில் இருக்கீங்களா, ரொம்ப சோகமாக இருக்கீங்களா, ரொம்ப ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்களா, கண்ணை முடிக்கோங்க, நீங்கள் எங்கேயாவது ரூமுக்கு போய்க்கோங்க. இல்லைனா எல்லாம் நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா நான் வாயை திறந்து கூட சொல்ல தேவையில்லை, மனசில் வச்சுக்கிட்டு மனசாலே அந்த சொல்ல ஆரம்பிச்சிருங்க போதும். மனசுக்குள்ளே சொல்கிறது ரொம்ப சவுண்ட். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இறைவனை காணும் ஒரு முறை. இறைவனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இறையாய் அவனுக்குள் போகும் ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து. இறை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சாப்பிட்ற உணவு, அதுதானே இறை அப்படின்னு சொல்லுவோம். காக்கா குருவிகளுக்கெல்லாம் போடுறது. இந்த இறை யாய் அவன், அதாவது அவன் என்ற ஒரு பொருளுக்குள் போகணும், அதாவது உயிருக்குள் போகணும். அதான் இறையாய் அவனுக்குள் இறையவன். கடந்து உள்ளிருக்கும் சக்தி கடவுள் சக்தி. ஸோ புத்திக்குள் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூளை, ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்கரங்கள் விளையாடி கொண்டிருக்கும். மனிதன் உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்லும் மாதிரி தலையிலேருந்து உங்களுக்கு நம்மளுடைய தொப்புள் நாடி வரைக்கும் மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் தான் 7 சக்கரங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா 2 ஸ்னேக், லெஃப்ட் ரைட்டு இல்லைன்னா ராகு கேதுன்னு வச்சு இங்கே நிறுத்தலாம். ஸோ அதில் பாருங்கள், கரெக்டாக இதய முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதய முடிச்சு தான் இறைவனை காணும், அதாவது அன்பு, பாசம், நேசம், இதுக்குள்ளெல்லாம் அதான் இறைவன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்குள்ளே கடத்தப்படுற ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்குள்ள போகுதா, அது அன்பாக போகுதா, பண்பாக போகுதா, இல்லை வேறு விஷயமாக போகுதா, இது எல்லாமே கடத்தப்படுற ஒரு விஷயத்தை தான் உயிர் சத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த உயிர் சத்து அப்படின்னு தான் இறைவனை காணும், அதாவது மன அமைதி, இறைவனை இந்த தீயாய் இருந்து கொண்டிருக்கும் எண்ணத்தை ஆவணம் செய்யும் எல்லாமே. அப்போது அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா முழு உடம்பையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்னா ஓங்காரம், அது ஓம். இறைவனை காணணும், அமைதியாக இருக்கணும், ஒருநிலைப்படுத்தணும், சாந்தமாக இருக்கணும், சாந்த ஸ்வரூபமாக இருக்கணும். அந்த ஒத்த வார்த்தை தான் எல்லாரையும் எதிர்பார்க்குற விஷயம். இந்த ஒத்த வார்த்தை மன அமைதிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. நம்ம தெளிவான ஒரு சிந்தனை செய்யணும்னா அதுக்கான ஒரு மிகப்பெரிய தடமாக இருக்குது. ஸோ காயப்பட்ட ஒரு வடுவான ஒரு வடுவத்துக்கும் இந்த தடம் அந்த அழிக்கப்பட வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த அநாதகம், அதாவது ஹார்ட் சக்கரா, இதை நேர் செய்ய வேண்டும், தூசி தட்ட வேண்டும், சக்தி ஊட்ட வேண்டும், பதப்படுத்த வேண்டும், பகுப்படுத்த வேண்டும், சரியான முறையில் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டை குவிக்க வேண்டும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை, இதெல்லாம் என்னால் முடியுமா? சிம்பிளாக ஓம் சொன்னால் உடம்பு பூரா தலையிலேருந்து கால் வரைக்கும், சரிங்களா? அப்போ தனியாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா AUM பாருங்கள், AUM. இந்த அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று. மனசை இங்கே வைக்கணும், அதாவது மனசை நெத்தியில் பூர்வத்தில் வச்சோம்னா இங்கே நினைப்போம் இல்லையா, அதேமாரி நெத்தி இந்த இடத்துல வச்சுட்டு ஜின் முத்திரை போட்டுக்கோங்க. நம்மளோட ஹார்ட் சக்கரை வச்சுட்டு ஜின் முத்திரை போட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அப்படியே ரீங்காரம் செய்ய வைக்கணும். அப்படின்னா அப்படி அம்மோடு சேர்த்துக்கணும். இப்படி கண்ணை முடிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்த மனசில் உள்ள அழுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா மனுஷனை உட்கார வச்சிடும் மூளையில். ஒரு திருப்பிடிச்ச ஒரு இரும்பு இருக்குது, நீங்கள் என்ன தான் தட்டினாலும் என்ன தான் நீங்கள் போட்டு சொன்னிட்டு கிடந்தாலும் இந்த வந்துக்கிட்டே இருக்கும், இந்த ரெஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது அப்படியே ஒரு கரசீனில் போட்டிங்கனாக்கா, மண்ணெண்ணில் போட்டிங்கனாக்கா பட்டுன்னு விட்டுடும். சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு வச்சா பார்த்தேன் படலாக பேத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி
ஒரு தலைவணி இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு பதில் வந்து டஸ்ட்டு பிடிச்சின்னா அப்படி தட்டினீங்கன்னா அப்படி தூசி பறக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ற சொல்லுக்கு இணையான சவுண்ட் அண்ட் லைட்ஸுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் அப்படி காற்றா பறந்துடும். மனசில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் காற்றா பறந்துடும். ஐயோ நான் இதெல்லாம் தப்பு செஞ்சுருப்போமான்னு ஒரு குற்ற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, தாழ்வு மனப்பான் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இங்கே தான் உட்காந்துட்ருக்கும். பயம்ங்கிற ஒரு விஷயம் எங்கே உட்காந்துட்ருக்கும், மனசில் உட்காந்துட்ருக்கும். தேவையில்லாத எண்ணம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே உட்காந்துட்ருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணாமண்ணா இருக்காது, அப்படியே ஒருங்கிணைஞ்சு அப்படியே கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே நிறுத்தும். எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் ரீங்காரமாய். நம்ம கண்ணை அப்படியே மூடிக்கோங்க, மனசை ஹார்ட் நெஞ்சாங்குழியில் வச்சுக்கோங்க, ஜின் முத்திரை வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க, முதுகு தண்டோட ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். கிழக்கு முகமாக உட்காந்துட்டு 27 முறை. ரொம்ப அவசரமாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, எல்லாம் ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் செஞ்சுக்கலாம். இதை வந்து இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா 108 முறை சொன்னிங்கன்னா தி பெஸ்ட்டு. இல்லையா, உங்களுக்கு எத்தனை கவுண்டிங் உங்களால் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லைனா ஹவர்ஸில் கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கணக்கு கிளாக் அப்படி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ 12க்குனா 12:05 போதும், ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார உங்கள் மனசு கவலையெல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக என்னமோ தூசி தட்டின ஒரு பேப்பர் மாதிரி இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. தூசி தட்டின ஒரு இதாக ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா அப்படி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே குளித்தோன்னே ஒரு ப்ரீஸ் இருக்கும் இல்லையா, அப்படி இருப்பீங்க. காரணம் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு போயிடுச்சு, தாழ்மனம் போயிடும். இப்படி தொடர்ந்து நம்ம பண்ண மனம் வலிமை பெறும். மனம் வலிமை பெற்றால் உங்கள் வாழ்க்கை ஒளிமைப்படும். அதாவது ஒளிமைனா உங்களுடைய தேவையான அளவு, உங்களுடைய ரூட்டெல்லாம் கிளியராக இருக்கும். நீங்கள் போன ரூட் இருட்டாக இருக்கும் முன்னாடி, இப்போ மன விளக்கு எரிய தொடங்கிடும், கண் விளக்கு தொடங்கிடும். அழகாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அந்த வெளிச்சத்தில். எவ்வளோ போய் இருட்டாக இருந்தாலும் கடந்துருவீங்க. ஏன்னா மன விளக்கு எரிஞ்சிட்ருக்கு, அங்கே தைரிய விளக்கு எரிஞ்சிரும், தன்னம்பிக்கை என்ற விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் ஏண்டா இருக்கோங்கிற விஷயத்தில் இருந்தோண்டா சாதிச்சோண்டாங்கிற அந்த ஒரு வாழ்க்கையை கொண்டு வரது தான் ஸோ 7 சக்கரங்களுக்கும் ஒரு சவுண்டு உண்டு. ஆனால் எல்லாத்துக்கும் ஏன் விட்டுட்டு நான் இதை மட்டும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மனம் என்ற குரங்கை அடக்குவதற்கான, ஒடுக்குவதற்கான, பவர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு மந்திரம் AUM. இது மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும். மனசில் ஒரு வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா வைராக்கியம் சொல்லுவாங்க. வைரம் பாந்திய வாக்கியமாக இருக்கணும்னா, நான் நல்லா இருப்பேன், நான் சூப்பராக வந்துடுவேன், அந்த வாக்கியத்தை வைரம் பாய வைக்கணும். எப்படி ஒரு மரம் வைரம் பாயுமோ அது மாதிரி என்ற சொல் உங்கள் மனதை வைரம் பாய வைக்கும். வைரம் மாதிரி இறுகி அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும். எப்படி உறுதியில், அதுக்குன்னு கல்லஞ்சரம் ஆகிடக்கூடாது. இலகிய மனம் இருக்க வேண்டும், எல்லாமே உண்டு. ஆனால் நான் சொல்கிறது உறுதிக்கு சொல்ல வரேன். மன உறுதி சொல்லுவாங்க, மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உறுதி இந்த மந்திரத்தினால் வரும். எவ்வளோலாம் எப்பயாவது மனசு கஷ்டமாக இருக்கா, ஏதோ தோய்வு நிலையில் இருக்கீங்களா, ரொம்ப சோகமாக இருக்கீங்களா, ரொம்ப ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்களா, கண்ணை முடிக்கோங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு ரூமுக்கு போய்க்கோங்க. இல்லைனா எல்லாம் நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா நான் வாயை திறந்து கூட சொல்ல தேவையில்லை, மனசில் வச்சுக்கிட்டு மனசாலே அந்த சொல்ல ஆரம்பிச்சிருங்க போதும். மனசுக்குள்ளே சொல்கிறது ரொம்ப சவுண்ட். மனசில் தான் அப்படியே கூல் ஆகிடுவீங்க, அப்படியே ப்ரீஸ் ஆகிடுவீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் பல கட்டத்தை தாண்டுவதற்கும் பல குழப்பங்களை நீக்குவதற்கும் எல்லாமே. குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். இப்படி பண்ணும்பொழுது உங்கள் மனம் குழம்புன குட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, தெளிந்த நீரோடையாக அப்படியே பார்த்திங்கன்னா தெளிஞ்சு நிற்கும். நீங்கள் எங்கெங்கே போகணுமோ, என்னென்ன ஃபிஷ் பிடிக்க முடியுமோ, தேவையானதை டூர்னில் போட்டு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் வாழ்க்கை இருட்டை நமக்கு விளக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மன வென்ற விளக்கை ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா இந்த என்ற மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மனசை நெஞ்சாங்கூட்டில் வச்சுட்டு என்ற சொல்லை அழகாக ரீங்காரமாக சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் சூப்பராகிடுவீங்க. அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.